ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது 10th ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற லெசனை கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 2. ஓகே, பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப்கான மீனிங் பார்த்தோம். தென் ரிமைனிங் பார்ட் 2ல் ரிமைனிங் பேராகிராஃப்கான மீனிங்ஸ் பார்க்கலாம். ஓகே வாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his sledge that faced the south. He felt that heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his sledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rock, dirt-capped straw nest where he and his brother and sister had been cached. He even gnawed at the dried piece of eggshells. It was like eating a part of himself. ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சன் வந்து அசெண்டிங் ஆன டைமில் அது ரொம்ப ஹீட்டை உணருது. ஏன்னா முந்தின நாள் நைட்லேருந்து அது எதுவுமே சாப்பிடாதனால ரொம்ப டயர்டாக இருக்குது. அது என்ன சாப்பிட்டது அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த மேக்ரலஸ் அப்படின்றது ஒரு ஃபிஷ்ஷோடைய டெயில் மட்டும்தான் அது சாப்பிட்ருக்கு. தென் இப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இன்ச் பை இன்ச்சாக அது இருக்கிற அந்த பாறையோட லெட்ஜ்லேருந்து உள்ளே போயிட்டு ஒரு இன்ச்சாக தேடி பார்க்குது ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு. அங்கே எதுவுமே இல்லை. என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு அழுக்கான ஸ்ட்ரா மீன்ஸ் வைக்கோல் சொன்னாலே அது இருந்துச்சு. அதில் வந்து ஒரு முட்டையோடைய தோள்கள் மட்டும் இருந்துச்சு. அந்த தோல் என்னென்னா ஆல்ரெடி அவங்க பிரதரும் சிஸ்டரும் உடஞ்சி வெளியில் வந்து பறந்துருப்பாங்க இல்லையா, அந்த தோல் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, அதுவாது அதை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா அது சாப்பிட்றதுக்கு அதுக்கு எப்படி தோணுதுன்னா இட் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது அதனுடைய பார்ட்டையே அது சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, தென் ஹீ ட்ரோட் பேக் அண்ட் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த லெட்ஜ் டு ஹிஸ் அதர், ஹிஸ் லாங் கிரேஸ் லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்ட்லி, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him the ledge ended with sheer fall of precipice. Precipice means ஒரு செங்குத்தான பாறை. With the sea beneath, and between him and his parents there was a deep white crack. ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லுது அப்படின்னா லைட்டாக மூவ் ஆகி நம்ம பறக்காமல் வேறு ஏதாவது சைடு மூலயமா நம்ம போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுது. பட் எந்த சைடுமே அதுக்கு வந்து ஒரு நடந்து போகிற அளவுக்கு எந்த ஒரு லெட்ஜுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப ஆழமாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷியோர்லி ஹீ குட் ரீச் தெம் வித்தவுட் ஃப்ளையிங் இஃப் ஹீ குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ். ஓகே, இது என்ன பறக்காமல் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணான்னா நார்த் சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குது. பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக், அதையெல்லாம் எப்படி நடக்க முடியும்? ஏன்னா எல்லா சைடுமே ரொம்ப ஆழமாக இருக்குது. There was no ledge and he was not fly and above him. அது மேலே நடந்து போகிறதுக்காக முடியாது, ஏன்னா அதால் பறக்க முடியாது, நடந்து போகவும் முடியல, எல்லாமே ஆழமாக இருக்குது. He could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps further away than the sea beneath him. ஸோ எல்லாமே ரொம்ப ஆழமாக இருக்குது. அது ஃபீல் பண்ணுது நம்மளால் பறந்து மட்டும்தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போக முடியும், பறக்காமல் போக முடியாது அப்படின்னு அது நினைக்குது. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, he stepped slowly out to the brink of the ledge and standing one leg with the other leg hidden under his wing. அது என்னென்னா கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்து அது இருக்கிற லெட்ஜிலேருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்து ஒரு காலை மட்டும் லெட்ஜில் வச்சுட்டு இன்னொரு காலை அதனுடைய விங்ஸோட பின்பக்கமாக மறைச்சிருக்கு. ஹீ க்ளோஸ்டு ஒன் ஐ தென் த அதர் அண்ட் ப்ரிட்டண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப். அது ஒரு கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ப்ரிட்டன் பண்ணுது, என்னால் முடியல கீழே விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுது. அப்போ தான் ஆப்போசிட் சைடில் இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பார்ப்பாங்க, இவனுக்கு ஏதோ முடியல போய் காப்பாற்றலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி அதை ப்ரிட்டன் பண்ணுது. பட் யாருமே அவனை வந்து பார்க்கல. ஸ்டில் தேவ் took no notice of him. He saw two brothers and his sister lying on his plateau dozing with their hands sunk into their neck. His father was braining the feather on his white pig. Only his mother was looking at him.
லுக்கிங் அட் ஹிம். ஓகே, அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் 2 பேருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபாதர் வந்து அவங்களுடைய அவர் வந்து அந்த பின்னாடி ரெக்கைகள்லாம் க்ளீன் பண்ணுவாங்களே அந்த வேலையை அது பார்த்துட்ருக்கு. ஒன்லி அவங்களுடைய அம்மா மட்டும்தான், அந்த யங் சீக்கிளுடைய அம்மா மட்டும்தான் அவனை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த லிட்டில் ஹை ஹம்ப் ஆஃப் த பிளாட்டியூ. ஹம்ப் மீன்ஸ் ஒரு மேடான பகுதி. அவங்க ஆப்போசிட் இருக்கிற பிளாட்டியூவில் இருக்கிறாங்க. அந்த பிளாட்டியூவில் கொஞ்சம் மேடான பகுதியில் நிற்கிறாங்க. ஹர் ஒயிட் பிரஸ்ட் ட்ரஸ்ட் ஃபார்வர்ட். நவ் அண்ட் அகெயின் ஹீ டோர் அட் த பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட். டோர் மீன்ஸ் கிழிக்கிறது. அதனுடைய கால் வச்சு ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து கிழிக்கிறாங்க அவங்க அம்மா. அண்ட் தென் கிராப்டு ஹிஸ் ஈச் சைடு ஃபார் பிக் ஆன் ஹிஸ் ராக். பிக் மீன்ஸ் அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிக்கை வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்க. அந்த அழகு ராக் பாறையில் இது பண்ணி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. த சைட், ஏன்னா அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக. த சைட் ஆஃப் ஃபுட் மேண்டண்டட் ஹிம். ஹீ லவ் டு டியர் ஃபுட் தட் வே, ஸ்க்ராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் அகெயின் டு விச் இட். He uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஓகே, இவனும் பார்க்குறான். அவங்க அம்மா வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி வந்து கிழிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்மளும் அதே மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளும் நம்மளுடைய அழகை வந்து ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அந்த யங் சீகிள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க அம்மாவை நோக்கி ஒரு கேக்கிள் மீன்ஸ் ஒரு சவுண்ட் கொடுக்குது. ஹிஸ் மதர் கேக்குடு டூ. அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை நோக்கி ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃபில் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹா 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 ஹி க்ரைட் பிங்கிங் ஹேர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட். ஹா ஹவுல் ஓல் ஹா he screamed back mockingly. mocking means ஏளனமாக சொல்கிறான். நீ எனக்கு ஃபுட்டு இப்போ பாரு, நீ என்கிட்டயே வந்து ஃபுட்டு கேட்குற அப்படின்னு சொல்லி நீ பறந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க. பட் he kept calling plaintively. அது ரொம்ப பாவமாக வந்து கூப்பிடுது. ஓகே, நெக்ஸ்ட் மினிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, and after a minute or so he uttered a joyful scream. His mother had picked a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get near to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, he halted, her leg hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஓகே, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, மாங்கிங்லி ஏளனமாக நீ என்கிட்டயே ஃபுட்டு கேட்குறல பறந்து வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் ரொம்ப பிளைன்டிவ்லினா ரொம்ப சேட்னஸாக சவுண்ட் கொடுக்கறத பார்த்துட்டு அவங்க வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதனுடைய அழகில் வந்து மீன் இதை வச்சு எடுத்துகிட்டு வராங்க அவங்க அம்மா. அதை பார்த்த உடனே இவன் ரொம்ப சந்தோஷமாக படுறான். நமக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். பட் அவனுடைய பக்கம் வரைக்கும் வராங்க. ஆனால் அவன்கிட்ட அந்த ஃபுட்டை கொடுக்காம நான் வந்து மேலே பறந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, he waited a moment in surprise, wondering why she did not come near. அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நமக்கு ஃபுட்டு வருது அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு ஃபுட்டு கொடுக்காம அவன் பக்கம் வரைக்கும் வந்து ஃபுட்டு கொடுக்காம பறந்துடுறாங்க. அந்த டைம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அண்ட் தெம் மேண்டட் பை ஹங்கர். ரொம்ப வேறு பசியால் இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், டைவ் அடிக்கிறான். ஹி டைவ் அட் த ஃபிஷ் வித் எ லவுட் ஸ்க்ரீமிங்னு சத்தமாக வந்து டைவ் அடிக்கிறான், சத்தம் போட்டு டைவ் அடிக்கிறான். ஹி ஃபெல் அவுட்வேர்ட்ஸ் அண்ட் டவுன்வேர்ட்ஸ் இன் டு த ஸ்பேஸ். மேலே சைடில் எல்லாத்துலேயும் அவன் பறக்க ஆரம்பிக்கிறான். ஹிஸ் மதர் வாஸ் ஸ்வூப்டு அப்வேர்ட்ஸ். ஸ்வூப்டு மீன்ஸ் டு மூவ் குயிக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்கமாக அவன் பக்கத்தில் பறந்து போகிறாங்க, சடனாக பறந்து போகிறாங்க. அந்த அவங்க பறக்கிறோட சவுண்டு வந்து அவனுக்கு கேட்குது. ஆஸ் ஹி பாஸ்ட் beneath her, he heard the switch of his wings. அவங்க அம்மாவுடைய பறந்து போகும்போது அந்த விங்ஸோடைய சவுண்டு வந்து அவனுக்கு வந்து கேட்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென் a monstrous terror seized him and his heart stood still. அதாவது வந்து ரொம்ப ஒரு எதையோ பார்த்து பயந்த அவன் பறக்கிறாங்க இல்லையா, ஃபஸ்ட் டைம் அவன் பறக்கும்போது அவன் என்னென்னா எதையோ பார்த்து பயந்த மாதிரி அவனுடைய ஹார்ட்டே நின்ன மாதிரி பயப்படுறான். பட் அது he could near
ஹியர் நத்திங். அந்த டைம் எதையோ பார்த்து பயந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அவனுடைய ஹார்ட்டே நின்ன மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அந்த ஒரு செகண்ட் அவனுக்கு வந்து அவன் காதில் எதுவுமே கேட்கல. பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மொமெண்ட். கொஞ்சம் நேரம் மட்டும்தான். ஏன்னா அவன் இப்போ தானே பறக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபியர்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபியர்னஸை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் மூமெண்ட், அடுத்த மூமெண்ட் அவனுக்கு என்னென்னா, ஹி ஃபெல்ட் ஹிட்ஸ் விங் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பயம் தெளிஞ்சு பறக்க ஆரம்பிக்கிறான். த விண்ட் ரஷ்ட் அகெயின் ஹிஸ் பிரெஸ்ட் ஃபர்தர்ஸ் தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் அகெயின் ஹிஸ் விங்ஸ். விண்டு காற்று வந்து அவனுடைய மார்பு பகுதியிலையும் அவனுடைய வயிற்று பகுதியிலையும் படுது. அவன் வந்து அதையும் அந்த காற்றோடு சேர்ந்து அதை எப்படி டை பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிறான். எப்படி பறக்கலாம் அப்படின்றத கற்றுக்கிறான். ஹி குட் ஃபீல் த டிப் ஆஃப் ஹிஸ் விங்ஸ் கட்டிங் த்ரோ த ஏர். அந்த ஏரை எப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம பறக்கலாம் அப்படின்றத அவன் பறந்து கற்றுக்கிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹி வாஸ் நாட் ஃபாலிங் ஹெட்லாங் நவ். இப்போ வந்து அவனுக்கு வந்து நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற பயத்தினால தானே அவன் வந்து பறக்காமல் இருந்தான். அந்த பயம் வந்து அவன்கிட்ட இல்லை. ஹி வாஸ் சோரிங் கிராஜுவேட்லி டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். பொறுமையாகவே அவன் வந்து மேலேயும் கீழே சைடில் எல்லாத்துலேயும் பறக்க ஆரம்பிக்கிறான். ஹி வாஸ் நோ லாங்கர் அஃபோர். அவன்கிட்ட இருந்த பயம் இல்லை. ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் எ பீட் ஆஃப் கிரேஸ் தென் ஹீ ஃப்ளாப்டு தர் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹீ ஹேட் சோர்ட் அப்வர்ட்ஸ். ஸோ ரொம்ப ஃப்ளாப் பண்ணி அவனுடைய விங்ஸை சிறகடிச்சு பறக்க ஆரம்பிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹி அட்டர்ட் எ ஜாயஸ் ஸ்க்ரீம் அண்ட் ஃப்ளாப்டு தெம் அகெயின். He soared higher, he raised his breast and banked against the wind. மறுபடியும் அது காற்று மூலயமா எப்படி நம்ம பறக்கலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்னும் எவ்வளோ பறக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பறந்துட்டுருக்கு. அந்த டைமில் சவுண்ட் கொடுக்குது, ஹா 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 ஹவுல் ஆ. ஹிஸ் மதர் swooped past him. தென் அந்த டைமில் அவங்க அம்மா ரொம்ப அவனை நோக்கி இன்னும் மேலே பறந்து போகிறாங்க. அந்த சவுண்ட் அவனுக்கு கேட்குது. her wings making a loud noise, he answered her with another scream. Then his father flew over him screaming. அந்த டைம் அவங்க அப்பாவும் அவனை ஓவர் பண்ணி ஸ்க்ரீம் பண்ணி ஒரு சத்தமான சவுண்டு கொடுத்து பறக்கிறாங்க. இவன் அந்த சவுண்டை கேட்க அவங்க கூடவே நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி பறந்துட்டுருக்குறான். Then he saw his two brother and sister flying around him, soaring and diving. ஸோ அவனை அதை பார்த்து அவங்களோட 2 brothers and sisterமே அவனோட டைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூடவே. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தென் ஹீ கம்ப்ளீட்லி ஃபர்கெட் தட் ஹீ ஹேட் நாட் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு ஃப்ளை அண்ட் கமாண்ட்ஸ்டு டு டைவ் ஹர் சோ ஸ்க்ரில்லிங் அண்ட் ஷர்லி. ரொம்ப சத்தமாக அது கம்ப்ளீட்லி நமக்கு எல்லா பயத்தை எல்லாத்தையும் மறந்து அது பறக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹி வாஸ் நியர் த சீ நவ். இப்போ வந்து அவன் கடலுக்கு செங்குத்தாக கரெக்டாக கடலுக்கு மேலே வந்து அந்த யங் சீகிள் வந்து பறக்குது. flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him. அது ரொம்ப ஹைட்லே ஆழத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி க்ரீனிஷாக தெரியுது அந்த கடல் அவனுக்கு. with the little ride moving over it. அது அவன் வந்து கடந்து போகிறான். அந்த கடலுக்கு மேலே அவன் வந்து கடந்து போயிட்டுருக்கிறான். He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had longed on his green floor in front of him. அவங்க வந்து அந்த க்ரீனிஷாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கடலோடைய தண்ணியில் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸும் அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் இறங்குறாங்க. அந்த டைமில் இவனுக்கும் வந்து ஓகே, தேர் வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம் காலிங் ஷோர்லி. சத்தமாக அவனை வந்து கூப்பிட்றாங்க. ஹீ ட்ராப்டு ஹிஸ் லெக்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் க்ரீன் சீ. அவனும் வந்து அந்த க்ரீன் சீயில் வந்து இறங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஹிஸ் லெக்ஸ் சாங்க் into it. He screamed with fright at attempt to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger, and he could not rise exactly by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank on his further. அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஏன்னா சாப்பிடாதனால ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறதுனால அவனுடைய காலும் அவனுடைய வயிறு பகுதியும் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு. பட் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மூழ்காமல் மிதக்கிறான். ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். அவன் வந்து முழுகாமல் மிதந்துட்டுருக்கான். அண்ட் அரவுண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், ப்ரைஸிங் ஹிம், அண்ட் தர் பிக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப் ஆஃப் டக்ஃபிஷ்னால் ஒரு வகையான ஃபிஷ்ஷு.
ஓகே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவனை அரௌண்ட் பண்ணி ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இவன் பறந்துட்டான், அவனோட பயத்தை உடஞ்சிட்டு இவன் பறந்துட்டான் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இவன் சாப்பிட்றதுக்காக டக் ஃபிஷ் கொடுக்குறாங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட். அவன் வந்து அவனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை வந்து உடச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டான், முதல்ல பறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த லெசன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பயப்படுவோம். அது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். எந்த ஒரு ஃபியர்னஸுமே இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் ஃபியரை உடச்சிட்டு நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா ஈஸியாக நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் நம்ம இதுக்கான சம்மரிஸ் மீனிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.